டீச் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் குணசுந்தர், டீச் டிவி 10. இன்றைய இந்த காணொளியிலே நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்ற விடயம் என்னவெனில், சமீபாட்டு தொகுதியா அப்படி என்று நீங்கள் யோசிப்பீர்கள். இன்று கோவிட் காலத்திலே நீங்கள் நன்றாக வீட்டிலே இருந்து உணவுகளை நன்றாக உள்ளெடுத்து அரைத்து சுவைத்து ருசித்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்ற நேரத்திலே சில பேருக்கு உணவு கிடைக்காமலும் இருக்கும். இருந்த போதிலும் இந்த சமீபாட்டு தொகுதி தொடர்பான பல விடயங்கள் இங்கே நாங்கள் இன்றைய இந்த காணொளியிலே கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். எனவே இந்த காணொளியிலே நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்ற விடயங்களை அவதானிக்கின்ற போது, சமீபாட்டு தொகுதி என்றால் என்ன, சமீபாட்டு தொகுதியின் பிரதான பகுதிகளவை, அவற்றினுடைய பிரதான தொழில்களவை, சமீபாட்டு தொகுதியினுடைய பிரதான பகுதிகளவை, அவற்றினுடைய பிரதான தொழில்கள் எவை என்பது தொடர்பாக இன்று கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். எனவே இன்றைய இந்த காணொளியின் ஊடாக நீங்கள் அனைவரும் சமீபாட்டு தொகுதி தொடர்பாக தெளிவான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எனவே தொடர்ந்து இறுதி வரை இந்த காணொளிகளை பாருங்கள். அப்பொழுதுதான் அந்த தெளிவு உங்களுக்கு ஏற்படும். அதனுடைய அமைவிடம் எங்கே இருக்கின்றது போன்ற பல விடயங்களை அவதானித்து பெற்றுக்கொள்வதன் ஊடாக அனைவரும் இது தொடர்பாக அறிந்திருப்பதன் ஊடாக ஏற்படுகின்ற குத்து நோ போன்றவற்றை இலகுவாக எந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கின்றது என்பதனை அறிந்து கொள்ளவும், அதை தொடர்பான விழிப்புணர்வை பெற்றுக்கொள்ளவும் இந்த காணொளி உங்களுக்கு உதவும். அந்த வகையிலே இன்றைய இந்த காணொளியிலே நாங்கள் கற்றுக்கொள்ள இருக்கின்ற இந்த சமீபாட்டு தொகுதி என்றால் என்ன என்பது தொடர்பாக தற்பொழுது நாங்கள் நோக்கலாம். இந்த சமீபாட்டு தொகுதி என்றால் என்ன என்பது தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற போது, இந்த தொகுதியிலே நாங்கள் இருக்கின்ற அந்த உறுப்புகளை ஒழுங்குமுறையில் குறிப்பிடுகின்ற போது, இப்பொழுது நான் இங்கே உங்களுக்கு இந்த திரையிலே பக்கத்திலே காட்டிக்கொண்டிருக்கின்றேன். பாருங்கள், இந்த சமீபாட்டு தொகுதியிலே நாங்கள் முதலாவதாக நோக்க வேண்டியது வாய்க்குழி. அதாவது வாய்க்குழி இங்கே காணப்படுகின்ற அந்த இடத்தை பாருங்கள், வாய்க்குழி. எனவே இந்த வாய்க்குழி இங்கே காணப்படுகின்றதை பாருங்கள். இந்த இடத்திலே நாங்கள் வாய்க்குழியை குறிப்பிடலாம். ஆகவே இந்த வாய்க்குழி என்ற அமைப்பு ஆரம்பத்திலே ஆரம்பிக்கின்றது. தொடர்ந்து தொண்டை, இதிலே தொண்டை, அடுத்த பகுதியாக களம், அதனை தொடர்ந்து நாங்கள் அவதானிக்கின்ற போது அடுத்ததாக இடப்பை, அடுத்த பகுதியாக முன் சிறுகுடல், அடுத்ததாக சிறுகுடல்கள், அதாவது முன் சிறுகுடலில் இடைச்சிறுகுடல், சுருள்குடல் ஆகிய மூன்றும் சேர்ந்த சிறுகுடல், அடுத்து ஏறு பெருங்குடல், குறுக்கு பெருங்குடல், இறங்கு பெருங்குடல், அதை விட நேர்குடல், குதம், இந்த குதம் ஆகிய பகுதிகளை கொண்டது. எனவே இந்த பகுதிகளை மீண்டும் ஒரு தடவை நாங்கள் நோக்கலாம். முதலாவதாக எங்களுடைய வாய்க்குழி இந்த பகுதியிலே காணப்படுகின்றது, வாய்க்குழி. அதனைத் தொடர்ந்து தொண்டை, அடுத்து களம், அடுத்த பகுதியாக இறப்பை, இந்த இறப்பையை அடுத்து நாங்கள் பார்க்கக்கூடியது இந்த முன் சிறுகுடல், இது சி வடிவத்திலே காணப்படும். அடுத்து இடைச்சிறுகுடல், சுருள்குடல் ஆகிய மூன்று பகுதிகளை கொண்ட சிறுகுடல். அதோடு பெருங்குடலிலே மூன்று பகுதிகள், ஒன்று ஏறு பெருங்குடல், குறுக்கு பெருங்குடல், அடுத்ததாக இறங்கு பெருங்குடல். இது 2 பகுதிகளாக பிரிவற்றிருக்கிறது, இறங்கு பெருங்குடல். அடுத்து நேர்குடல், இறுதியாக குதம். எனவே இந்த பகுதிகளை நாங்கள் இந்த காணொளியிலே கற்றுக்கொண்டிருக்கின்ற பகுதிகளை பாருங்கள். வாய்க்குழி, தொண்டை, களம், இறப்பை, முன்சிறுகுடல், நடுச்சிறுகுடல்,
சுருள் குடலாகிய மூன்றும் சேர்ந்த சிறுகுடல், அடுத்து பெருங்குடல், அதிலே 3 பகுதிகள், ஏறு பெருங்குடல், குறுக்கு பெருங்குடல், இறங்கு பெருங்குடல், அடுத்தது நேர்குடல், அடுத்தது குதம் ஆகிய பகுதிகளை கொண்டிருக்கின்றன. எனவே இப்பொழுது உங்களுக்கு பகுதிகள் விளங்கி இருக்கும். இந்த நேரத்திலே உங்களிடம் ஒரு வேண்டுகோள் என்னவெனில், நீங்கள் அனைவரும் எங்களுடைய இந்த காணொளிகளை பார்ப்பதோடு மட்டுமல்லாது அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் அது தொடர்பான உங்களுடைய விளக்கங்கள் ஏதாவது தேவையெனின் அது தொடர்பாகவும் இந்த கமெண்ட் பாக்ஸிலே நீங்கள் பதிவிடுங்கள். நாங்கள் உங்களுக்கு அது தொடர்பாக பதிலளிப்போம். எனவே எங்களுடைய காணொளிகள் என்ன தேவை, என்ன எவ்வாறான அமைய வேண்டும் போன்ற பல விடயங்களை நாங்கள் இன்றைய இந்த காணொளியிலே தருகின்றோம். நீங்களும் அவற்றை பதிவிடுங்கள். அத்தோடு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனையவர்களுக்கும் ஏனைய குழுக்களுக்கும் பகிருங்கள் என கேட்டு இன்றைய அடுத்த பகுதிக்கு செல்லலாம். எனவே தொடர்ந்து இறுதி வரை பாருங்கள். இதனுடைய தொழில்கள் என்ன என்பது தொடர்பாக இப்பொழுது அந்த பகுதிகள் தொடர்பாகவும் பார்த்து தொழில் தொடர்பாகவும் பிரதான தொழில்கள் தொடர்பாகவும் பார்க்க இருக்கின்றோம். ஆகவே வாங்க, என்ன தொழில் அப்படி எனக்கு ஒன்றுமா விளங்க இல்லைன்னு யோசிக்கிறது எனக்கு விளங்குது. என்னென்னு இல்லை, இதில் இருக்கிற ஒவ்வொரு பகுதியின் தொழிலையும் நாங்கள் ஒருக்கா பார்ப்போம். அதில் என்ன வந்தது நல்லது தானே, எல்லாரும் அறிஞ்சிருக்கிறது நல்லது. ஆகவே ஒருக்கா பார்ப்போம். வாங்க ரைட். இப்போ இந்த பகுதிகளை பார்க்கின்ற போது முதலாவதாக நாங்கள் நோக்குகின்றோம் இந்த இடத்திலே பாருங்கள். இந்த பகுதியிலே இதிலே காணப்படுகின்றது வாய்க்குழி. இந்த வாய்க்குழியினுடைய பகுதிகளை பார்ப்போம். மேலோட்டமாக பார்த்து கொண்டு செல்வோம். இந்த வாய்க்குழியிலே பற்கள் பிரதானமாக இருக்கின்றன, சொண்டு, அடுத்ததாக இதுக்குள்ளே நாக்கு அமைந்திருக்கிறது உள்ளுக்குள்ளே. அடுத்து முக்கியமானது உமிழ்நீர் சுரப்பி. இந்த நாவின் கீழான உமிழ்நீர் சுரப்பி, கன்ன உமிழ்நீர் சுரப்பி என அணுக்கீழ் சுரப்பி என 3 சுரப்பிகள், 3 சோடி உமிழ்நீர் சுரப்பிகள் காணப்படுகின்றன. இது இவ்வளவும் இணைந்த பகுதி தான் வாய்க்குழி. ஆகவே இந்த வாய்க்குழியிலே இந்த பகுதிகள் அனைத்தும் இருக்கின்றன. பற்கள் பொறிமுறைக்குரிய சமிபாட்டை, அதாவது உணவை துணிக்கைகளாக, மிக மிக சிறிய துணிக்கைகளாக வெட்டி அரைத்து உடைத்து சிறிய துகள்கள் போல ஆக்கி கூழாக்குகின்ற செயல்முறையை செய்கிறது. அத்தோடு நாக்கு இந்த உமிழ்நீரை சுரக்கின்ற, அந்த உமிழ்நீர் சுரப்பிகள் சுரக்கின்ற உமிழ்நீரை கலந்து இங்கே இந்த திரவ நிலைக்கு, ஒரு கூழ் நிலைக்கு கொண்டு வந்து அரைத்து உள்ளுக்கு தள்ளுகின்ற செயற்பாட்டை மேற்கொள்கின்றது. ஆகவே இந்த வாய்க்குழியிலே பொறிமுறைக்குரிய சமன்பாடும் இரசாயன சமன்பாடும் ஆரம்பமாகின்றன. இதிலே பொறிமுறைக்குரிய சமன்பாடு மிக பிரதானமான தொழிலாக அமைகின்றது. அடுத்து நாங்கள் அடுத்த பகுதியாக தொண்டை. இந்த தொண்டை 2 பகுதிகளுக்கு பொதுவானது, அதாவது சுவாச பாதைக்கும் உணவு பாதைக்கும் பொதுவானது. ஆகவே இந்த தொண்டையிலே நீங்கள் பார்த்தீர்கள் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. மூச்சுக்குழல் வாய் மூடி இருக்கின்றன. ஏனெனில் முன்புறமாகத்தான் எங்களுடைய குரல் வளை காணப்படுகிறது. இந்த குரல் வளை காணப்படுவது முன்புறமாக. எனவே அதற்குள்ளே நாங்கள் விழுங்குகின்ற போது உணவு செல்லாது தடுப்பதற்காக மூச்சுக்குழல் வாய் மூடி என்ற கட்டமைப்பு இருக்கின்றது. இது ஓட்டவாக மூடிக்கொள்ளும், தானாகவே மூடிக்கொள்ளும். உணவை விழுங்குகின்ற போது மூடிக்கொள்ளும். அந்த நேரம் மூடுகின்ற போது உணவு பின்னுக்கு இருக்கின்ற இந்த பிற்பகுதியிலே காணப்படுகின்ற இந்த களத்தினுள்ளே, இந்த களம் பின்பகுதியிலே காணப்படுகிறது, அதற்குள்ளே வந்து இந்த களத்தை வந்தடைகின்றது. எனவே தொண்டை ஒரு பொதுவான பகுதி, 2 பாதைக்கும், சுவாச பாதைக்கும் இந்த உணவு பாதைக்கும் பொதுவான பகுதியாகும். எனவே அடுத்ததாக நாங்கள் 3வது பகுதியாக, இது தொண்டையினுடைய தொழில் என்னும் போது அதை எங்களுக்கு உணவை களத்தினுள் அனுப்புதல், அதுக்குரிய பாதையை வழங்குகிறது. ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம், இதிலே இருக்கின்ற அடுத்த பகுதி, அதாவது களம். இந்த களம் என்று சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த களம் எங்களுடைய தொண்டையில் ஆரம்பமாகி இரைப்பையில் முடிவடைகின்றது. தொண்டையில் ஆரம்பமாகி இரைப்பையில் முடிவடைகிறது. களத்தினுடைய பிரதான தொழில் தொண்டையிலிருந்து உணவு துணிக்கைகளை சுற்றுச்சுருங்கல் அசைவின் மூலம் இரைப்பையை சென்றடைய செய்தல், அதாவது இரைப்பைக்கு கொண்டு சேர்த்தல். எனவே இப்பொழுது நாங்கள் இந்த களம் என்றால் என்னென்று பார்த்தினாங்கள், அதாவது தொண்டையில் ஆரம்பித்து இரைப்பையில் முடிவடைகின்றது. இந்த களம் சுற்றுச்சுருங்கல் அசைவின் மூலம் உணவு துணிக்கைகளை
சுற்றுச்சுருங்கல் அசைவின் மூலம் இரைப்பைக்கு கொண்டு சேர்த்தல் என்பது தான் இந்த களத்தினுடைய தொழிற்பாடு. அதாவது ஒரு சொப்பின் பேக் நீளமானதுக்குள்ளே நாங்கள் ஒரு உணவு துணிக்கை அல்லது ஒரு பொருளை போட்டுட்டு அப்படியே இழுத்து அங்கே இருந்து போல்கள் இருக்குன்னு தானே பாக்கெட்டில் அதை உடைச்சி எடுக்க அப்படியே சுத்த அமர்த்தி இழுக்க அந்த போல் அப்படியே நகர்ந்து வரும். தசைகள் சுருங்கி இதுவாறு கடத்துகின்றது, அதாவது உணவை கடத்துகின்றது. சுற்றுச்சுருங்கல் அசைவின் மூலம் உணவை கடத்துகின்றது. இந்த சுற்றுச்சுருங்கல் அசைவு என்பது தசைகள் மூலம் வட்ட தசைகள் மூலமும் நிகழ்த்தப்படுகின்றது. ஆகவே அடுத்த பகுதியை நாங்கள் தற்பொழுது நோக்கலாம். எனவே அடுத்த பகுதியாக இருப்பது இரைப்பை. இந்த இரைப்பையை பார்த்து கொள்ளுங்கள். இதிலே காணப்படுகின்றது. இதில் ஈரல் என்ற பகுதியும் பித்தப்பை சதை ஆகியனவும் இங்கே இதனுடன் தொடர்பான சுரப்பிகளாக காணப்படுகின்றன. இப்பொழுது நாங்கள் இதிலே அந்த ஈரலை அகற்றி இந்த இடத்திலே நாங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இது ஜே வடிவான இரைப்பை. இந்த இரைப்பையை பார்த்து கொள்ளுங்கள். இரைப்பை இந்த பகுதி இதில் இருக்கிற முழுவதும் சேர்ந்தது தான் இரைப்பை. அந்த இரைப்பையை நாங்கள் பார்த்தால் ஒரு இடதுபுறமாக எங்களுடைய உடலின் நெஞ்சறைக்கு கீழே இடதுபுறமாக அமைந்திருப்பது இரைப்பை, வலதுபுறமாக அமைந்திருப்பது ஈரல். அப்போ இடதுபுறத்திலே ஏற்பட்டால் ஏதாவது குத்துவாதி நாங்கள் கேஸ்ட்ரிக்கோ அல்லது இரைப்பை அலர்ஜியோ அல்லது சமிபாட்டு கோளாறோ இருக்கலாம் என நாங்கள் எதிர்பார்க்கலாம். எனவே இந்த இடத்திலே இரைப்பையினுடைய தொழிற்பாடு உணவை நாங்கள் இரைப்பையை நாங்கள் வடிவாக அவற்றி பார்க்கிறோம். பாருங்கள் இரைப்பையினுடைய வெட்டுமுகத்தை. அந்த இரைப்பையின் உட்புறத்திலே 3 வகையான தசைகளை கொண்டிருக்கிறது. நீள்பக்க தசை, வட்ட தசை அல்லது குறுக்கு தசை என்று சொல்வோம், சரிவு தசை. 3 வகையான தசைகளை கொண்டிருக்க சுருங்கி விரிந்து வெவ்வேறு திசைகளிலே அது சுருக்கத்தை மேற்கொண்டு இரைப்பை அந்த கலக்கின்றது. அந்த அதாவது கொண்டு வந்த உணவு துணிக்கை அந்த திறனையுடன் இருக்கின்ற இரைப்பை சாறு சுரக்கப்படுகிறது இரைப்பையிலே. அத்தோடு சதையினால் சதை சாறு முன்சுருடையில் சுரக்கப்படுகின்றது. அதோடு பித்தமும் சுரக்கப்படுகிறது. இவை எல்லாம் கலந்து இதிலே காணப்படுகின்ற இரைப்பை சாறில் இருக்கின்ற HCl ஹைட்ரோகுளோரிக் அமிலம் என்பது இங்கே வருகின்ற உணவு துணிக்கோடு வருகின்ற நுண்ணங்கிகளை கொள்கின்றது. அத்தோடு அமில ஊடகத்தை ஏற்படுத்துவதற்கு இந்த HCl உதவுகின்றது. வன் அமிலமான HCl இங்கே சுரக்கப்படுகின்றது. இதன் மேற்பரப்பிலே சீதம் சுரக்கப்பட்டு பாதுகாப்பாக இருக்கின்றது. அந்த இரைப்பையினுடைய பிரதான தொழில் இந்த உணவு துணிக்கைகளை தேக்கி வைத்திருந்து தற்காலிகமாக சேமித்து கலந்து இந்த அனைத்து பதார்த்தங்களையும் கலந்து இந்த நொதியங்கள் சுரக்கப்பட்ட சுரப்புகள் அனைத்தையும் கலந்து அமில ஊடகத்தை ஏற்படுத்தலாம் இந்த இரைப்பையினுடைய பிரதான தொழில். சிறிதளவாக இந்த இரைப்பையிலே காணப்படுகின்ற இறுக்கி தசை, இதில் இருக்கின்ற இந்த இறுக்கி தசை கட்டுப்படுத்தும். முன்சுருடல்கள் செல்கின்ற அளவை கட்டுப்படுத்தி சிறிய அளவிலே பகுதியாக விடுவித்துக் கொள்ளும். கிட்டத்தட்ட இதற்காக 3 மணத்தியாலங்கள் எங்களுக்கு ஒரு உணவு சமன்பாட்டுக்கு எடுக்கின்றது. ஆகவே இரைப்பையிலே தற்காலிகமாக சேமித்தல் என்பதும் வரும். இதில் பிரதானமான தொழில். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் முன் சிறுகுடல். இந்த முன் சிறுகுடலை அவதானிப்பதற்காக நாங்கள் பயன்படுத்தக்கூடிய விடயம் இந்த முன் சிறுகுடலை பாருங்கள். இது சி வடிவான அமைப்பில் இருக்கிறது. இந்த முன் சிறுகுடல் இப்படியே இந்த இவ்வளவும் சி வடிவத்தில் இந்த முன் சிறுகுடல் இருக்கும். இதை வெட்டி பார்த்தோம் என்றால் உள்ளுக்கு அதனுடைய தசைகளை கொண்டது. இதுதான் முன் சிறுகுடல். வடிவாக பார்த்து கொள்ளுங்கள். இவ்வளவும் சேர்ந்தது. இதில் இருக்கின்ற உள்ளுக்கு வெட்டுகின்ற போது நாங்கள் பார்க்கின்ற போது பாருங்கள் அந்த பகுதியை உள்ளுக்கு இருக்கிற பகுதியை. எனவே இது முன் சிறுகுடல். அடுத்ததாக நாங்கள் பார்க்கலாம் இந்த அடுத்த பகுதி சிறுகுடலின்ற ஏனைய பகுதிகள். அப்போ அடுத்ததாக இடைச்சிறுகுடல் என்று சொல்வோம். இடைச்சிறுகுடல். அடுத்ததாக சுருள் குடல். ஆகவே இந்த முன் சிறுகுடல், இடைச்சிறுகுடல், அடுத்ததாக இருப்பது சுருள் குடல். இந்த 3 சிறுகுடல்களும் சேர்ந்து ஒட்டுமொத்தமாக சிறுகுடல் என அழைக்கப்படுகின்றன. சிறுகுடல் கிட்டத்தட்ட 21 அடி நீளமான ஒரு பகுதியாகும். இதனுடைய பிரதான தொழில் சமிபாடடைய செய்கின்ற அந்த செய்யப்பட்ட உணவு போசனை கூறுகளை அகத்துறிஞ்சல். இதுதான் இதனுடைய பிரதானமான தொழில், சிறுகுடலினுடைய பிரதான தொழில். எனவே இந்த சிறுகுடல் தொடர்பாக நாங்கள் நீளத்தை அதிகரிப்பதனூடாக உள்ளுக்கு காணப்படுகின்ற விசேட கட்டமைப்புகள் சடமுலைகளை கொண்டிருக்கின்றன, நுண் சடமுலைகளை கொண்டிருக்கின்றன. இவை அதிக அளவு குருதி மயத்துளை குழாய்களை கொண்டிருக்கின்றன. அத்தோடு நீளம் அதிகமாக இருக்கின்றன. இது மேற்பரப்பை அதிகரிக்க ஊடாக உணவு பதார்த்தங்களிலிருந்து போசனை கூறுகளை அகத்துறிஞ்சுவதற்கு இது
உதவுகின்ற இசைவாக்கங்களை கொண்ட ஒரு கட்டமைப்பாகும். அடுத்ததாக நாங்கள் நோக்கலாம், இதிலே இந்த பெருங்குடல் தொடர்பாக பார்ப்போம். இந்த பெருங்குடலை நாங்கள் அவதானிக்கின்ற போது பாருங்கள், இந்த பெருங்குடலே இந்த பெருங்குடலுடைய அமைப்பை பாருங்கள். இந்த பெருங்குடலுடைய அமைப்பிலே இதிலே இருக்கின்றது ஏறு பெருங்குடல், அடுத்து குறுக்கு பெருங்குடல், அதாவது குறுக்கு பெருங்குடல் தான் இப்பொழுது காண்கின்றீர்கள். அடுத்ததாக இறங்கு பெருங்குடல். இது 2 பகுதிகளாக இருக்கின்றது. நிலைக்குத்தாக ஒரு பகுதியும் சாய்வான ஒரு பகுதியும், வளைந்த சாய்வான பகுதி இறங்கு பெருங்குடல். அடுத்ததாக நாங்கள் நோக்கலாம் இதிலே நேர்குடல். ஆகவே நேர்குடலை நாங்கள் அவதானிக்கின்ற போது நேர்குடல், இப்போ நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நேர்குடலை. அடுத்ததாக கீழே இருப்பது குதம், இறுதியில் இருப்பது குதம். ஆகவே இந்த பெருங்குடலுடைய பிரதான தொழில், அதிலே பெருங்குடலே ஆரம்பத்தில் இருக்கின்றது, இந்த பெரிய பகுதியாக ஸ்டார்ட் பண்ணும், இதில் தான் சேர்கின்றது இந்த சிறுகுடலுடைய திறக்கின்றது. ஆகவே இந்த சிறுகுடல் திறக்கின்ற அந்த ஆரம்பிக்கின்ற இடத்தில் இருக்கின்ற சின்ன முளை போன்ற அமைப்பை நாங்கள் சொல்லுவோம் குடல் வளரி. இதனுள்ளே நுண்ணங்கி தொற்று ஏற்பட்டால் வீக்கமடைவதனால் வருவதுதான் அப்பெண்டிசைட். ஆகவே இந்த அப்பெண்டிசைட் என்றால் என்னென்று யோசிச்சிருப்பீங்கள். இது ஒரு வருத்தம், அதாவது வாட்குடல் அழற்சி என்று சொல்வோம், இறப்பை அழற்சி, அஜீரண கோளாறுகள், இப்படி பல நோய்கள் இருக்கின்றன. இப்பொழுது நாங்கள் பெருங்குடல் என்ற பகுதிகள் பார்த்திருக்கின்றோம். எனவே இந்த பெருங்குடலிலே காணப்படுகின்ற ஏறு பெருங்குடல், குறுக்கு பெருங்குடல், இறங்கு பெருங்குடல், அதாவது இறங்கு பெருங்குடல் இங்கே இருக்கின்றது பாருங்கள் இந்த பக்கமாக. அடுத்ததாக கீழே சாரிவாக இருப்பதும் இறங்கு பெருங்குடல். அடுத்து நேர்குடல், அடுத்து இருப்பது குதம் ஆகிய பகுதிகளை கொண்டிருக்கு. இதில் பெருங்குடல், ஏறு பெருங்குடல், குறுக்கு பெருங்குடல், இறங்கு பெருங்குடலை கொண்டது. இதனுடைய பிரதான தொழில் நீரை அகத்துறிஞ்சல், அதாவது நீரை அகத்துறிஞ்சுகிறது இதனுடைய பிரதான தொழில். இதை விட விட்டமின் பி போன்ற சில விட்டமின் வகைகளை இந்த வளருகின்ற பாக்டீரியாக்கள், இங்கே காணப்படுகின்ற பாக்டீரியாக்கள் உதவியுடன் அகத்துறிஞ்சுகின்ற வேலையையும் இந்த பெருங்குடல் செய்கின்றது. அடுத்ததாக நாங்கள் நோக்கலாம் இந்த நேர்குடல். இந்த நேர்குடலை அவதானிக்கின்ற போது நேர்குடலில் பிரதானமாக அதாவது வருகின்ற அந்த மலம், அதாவது உணவு அகத்துறிஞ்சப்பட்ட பின்னர் நீரும் அகத்துறிஞ்சப்பட்ட பின்னர் வருகின்ற அந்த பதார்த்தம் மலம் என அழைக்கப்படும். இந்த மலத்தை தேக்கி வைத்திருத்தல் தான் இந்த நேர்குடலினுடைய பிரதான தொழில். எனவே இந்த நேர்குடலினுடைய பிரதான தொழிலை நாங்கள் தனியாக நோக்கலாம், பார்ப்போம். இந்த நேர்குடலை பார்த்து கொள்ளுங்கள். இதிலே காணப்படுகின்ற இந்த நேர்குடலிலே நாங்கள் அவதானித்தால் பாருங்கள், இது பக்கப்புற தோற்றம், அதாவது நேர்குடலில் இப்படி சென்றிருக்க போது ரங்கு பெருங்குடல் இப்படி வருகிறது. இதில் பாருங்கள், இப்படி திரும்புகின்ற போது உள்ளுக்குள்ளே நாங்கள் பார்க்கலாம் நேர்குடல். பாருங்கள், இப்படி திரும்பி பின்னு புறத்துக்கு வருகிறது. இந்த திரும்புகின்ற பாதை உங்களுக்கு வரைகின்ற போது வளமையாக தென்படுவதில்லை, அதனால் நான் இதை காட்டுகின்றேன். ஆகவே இதில் திருப்பம் ஒன்று இருக்கின்றது, சாய்வாக இருக்கின்ற அந்த வளைந்த பகுதியும் ரங்கு பெருங்குடலுக்குள்ளே வருகிறது. அடுத்ததாக இந்த நேர்குடல் புதத்துக்கு நேராக அமைந்திருக்கின்றது, இதிலே தேக்கப்படுகின்றது, தேக்கி வைத்திருத்தல். அடுத்ததாக இந்த குதம், இதிலே இறுக்கி தசையை கொண்டிருக்கிறது, வெளியிலே திறக்கின்ற துவாரம் குதம் என அழைக்கப்படும். இந்த குதம் இறுக்கி தசை கட்டுப்படுத்துகின்றது, மலம் வெளியேறுவதை கட்டுப்படுத்துவதுதான் இந்த குதத்தினுடைய தொழிற்பாடு, மலத்தை வெளியேற்றுதல். இந்த 2 பிரதான தொழில்களையும் கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த இந்த நேர்குடலில் இருக்கின்ற மலம் அதிக அளவில் தேக்கி வைக்கப்பட்டு இறுக்கமாக வெளியேறுகின்ற போது இதிலே எங்களுக்கு அதாவது மூலம் என்று அழைக்கப்படுகின்ற பைல்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நோயும் ஏற்படும், வெளித்தள்ளப்படும். இதில் இருக்கிற மசில்ஸ், இந்த இறுக்கி தசையின் மசில்ஸ் வெளியே தள்ளப்பட்டு நோ ஏற்படுத்தப்பட்டும் இரத்தம் வெளியேற சந்தர்ப்பங்களும் இருக்கின்றன. ஆகவே நீங்கள் அவதானமாக இவற்றை அவதானித்து பயன்பெற்றுக் கொள்ளுங்கள். ஆகவே இதிலே குதம் ஆகிய பகுதிகளின் தொழில்கள் இன்று நாங்கள் இந்த காணொளியின் ஊடாக மிக தெளிவாக இந்த பகுதிகள் அனைத்தையும் அறிந்திருக்கின்றோம். ஆகவே இந்த பகுதிகள் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் இடுங்கள். அத்தோடு உங்களுடைய
கருத்துக்களோடு உங்களுடைய தேவைகள் என்ன, வேறு எவ்வாறான விளக்கங்கள் தேவை என்பதையும் இடுங்கள். அது தொடர்பாக பார்ப்போம். எனவே இன்றைய இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் கட்டாயமாக பிடித்திருக்கும் என நம்புகின்றேன். எனவே மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஏனையவர்களுக்கு பகிருங்கள் இந்த காணொளிகளை. அத்தோடு எங்களுடைய இந்த விடயம் தொடர்பாக பதிவிடுங்கள் என கேட்டு உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். நான் உங்கள் குணசுந்தர், THTV 10.